தந்தையை மதிக்கணும், தந்தை தாயை மதிக்கணும். அது சொன்னாலே அவர் கோபம் வருது. அதான் செலிப்ரேட் யுவர் பேரண்ட்ஸ் when they are alive or with you. அதாவது தந்தை தாயை மதிக்கணும், அவங்க சொல்படி கேட்கணும். தந்தை தாயை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். இத வார்த்தையை நீங்க அவர்கிட்ட சொன்னீங்கன்னா, நான் மகிழ்ச்சியாக தான் வச்சிருக்கேன், நான் மகிழ்ச்சியாக தான் வச்சிருப்பேன் அப்படின்றார். எப்படி மகிழ்ச்சியாக வச்சிருப்பார்? மைக்கை தூக்கி அடிக்கிறவர், பாட்டிலை தூக்கி தாயை அடிக்கிறவர், இது மகிழ்ச்சியாக வைக்கிற இதுவா? தருமபுரி சேலம் போகும்போது, நான் போகும்போது மைக் வச்சு பேசக்கூடாது, 200 பேருக்கு மேலே கூடக்கூடாது. என்னை பார்க்கணுன்னா நான் தங்கியிருக்கிற உணவு விடுதியில் தான், தங்கும் விடுதியில் தான் பார்க்கணும். இப்படியெல்லாம் சொல்லலாமா? யார் ஆரம்பித்த கட்சி? தனி ஒரு மனிதனாக, சுயம்போன்னு சொல்லுவாங்க, தனி ஒரு மனிதனாக 96,000 கிராமங்களுக்கு சென்று இரவு பகலாக சென்று நான் பட்ட பாடு சொல்லி மாறாது. அவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறேன். ஆனாலும் இந்த மக்களுக்காக, நம்ம வன்னிய சமுதாய மக்களுக்காக, அது அல்லாமல் எல்லா 324 சமுதாயங்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற 324 சமுதாயங்களுக்கும் நான் பாடுபட்டு வருகிறேன். நான் முகநூலில் அல்லது ட்விட்டரில் நான் தொடர்ந்து போடுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த வகையான அறிக்கைகளும் எல்லா சமுதாயத்துக்கும் பொருத்தமான அறிக்கைகள் தான். இந்த மாதிரி யாரும் தமிழ்நாட்டில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் இதை உங்களுக்கு சொல்லுவேன். அவருடைய செயல்பாடுகள் இந்த மாநாட்டிற்கு பிறகு ரொம்ப மோசமாக போயிட்டு